ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இது வந்து ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸு. நெக்கு வந்து டீப் நெக் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஃபஸ்ட்டில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு வந்து நெக் பீஸு, ஓப்பன் பீஸு எல்லாமே ரெடி பண்ணணும். அடுத்த வீடியோவில் வந்து ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் இருந்தது அப்படின்னா அதை எப்படி நம்ம ஜாயின் போடணும், எப்படி அதை ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம எப்படி பர்ஃபெக்டாக இதை ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஃபினிஷிங்கும் நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு ப்ளவுஸை தைக்கும் போதே ஒரு ஒரு கடையில் நம்ம தைக்கிற மாதிரியும் பெரிய பெரிய பொட்டிக்கில் தைச்சு கொடுக்குற மாதிரியுமான ஒரு ஃபினிஷிங் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிச்சிங்கோடைய அளவு எவ்வளோ, அதை எந்த மாதிரி தையல் போடணும், அந்த எட்ஜ் ஸ்டிச்சஸ் எல்லாம் எப்படி போடணும், சைடை எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய நுணுக்கங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதனால் நீங்கள் இந்த 2 வீடியோவுமே நீங்கள் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நிறைய டிப்ஸும் சொல்லியிருக்கேன். அது வந்து உங்களுடைய ஸ்டிச்சிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் வந்து பேக் கட் வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணுறது, அதாவது பேக் கட்டை எப்போவுமே 2 விதமாக நம்ம ரெடி பண்ணலாம். பேக் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்ஜில் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப மெலிசாக இருந்துச்சு அப்படின்னா துணி சுருண்டுக்கும், மேலே இழுத்துக்கும் அப்படிங்கிறனால. ஏன்னா லாஸ்ட்டு ஹூக் போடுறது வந்துட்டு நம்ம லாஸ்ட்டு அந்த பேக் சைடினுடைய எட்ஜில் தான். அப்போ அந்த இடம் வந்து நமக்கு கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் தான் நம்ம ஹூக் இழுத்து போடும்போது அந்த பேக்குக்கு வந்து கரெக்டான ஒரு ஃபிட்டிங் கிடைக்கும். துணி சுருண்டுக்காமல் இருக்கும். கொஞ்சம் இழுத்தே டைட் பண்ணி போட்டோம்னா கூட துணி வந்து ரொட்டேட் ஆகாமல் கரெக்டாக ஸ்டிஃபாக நிற்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றா நீங்கள் பீஸ் கொடுத்து அடித்து திருப்பிக்கலாம். அல்லது நீங்கள் ஒரு எக்ஸஸாக ஒரு பீஸை வந்து நீங்கள் எப்பவும் போல் நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி மடித்து தைப்பீங்களோ அந்த மாதிரி அட்டாச் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து லைட்டாக மைல்டு கேன்வாஸ் கூட நம்ம யோக் பீஸுக்கு கொடுக்குற மாதிரி கூட கொடுத்துக்குவாங்க. அது வந்து அவங்கவுங்க எப்படி அந்த ப்ளவுஸ் வேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போ நம்ம வந்து இதில் இருக்க கிளாத்தை வச்சு நம்ம இதனுடைய பேக் போர்ஷன் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ இதில் வந்து இவ்வளோ கிளாத் எக்ஸஸாக இருக்குது. இந்த கிளாத்தை நீங்கள் உள்ளே கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அது ஓரளவுக்கு ஸ்டிஃபாக தான் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மெயின் கிளாத்தில் ரைட் சைடு வச்சுருக்கோம். இது வந்து நம்ம ராங் சைடு. அப்போ ரைட் சைடு மேலே அப்படியே நம்ம இந்த கிளாத்தை வந்து மேலே பிளேஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டுக்கலாம். மேலே எல்லா இடத்துலையும் கிளாத் ஈவனாக இருக்கணும். எந்த இடத்துலையுமே இந்த சைடை விட்டு மேலே ஏறவோ கீழே இறங்கவோ கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி மேலே கூட நீங்கள் கொஞ்சம் கிளாத்தை எக்ஸஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஈவனாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது ஸ்லிப் ஆகுது அப்படின்னா காட்டன் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஸ்லிப் ஆகாது. சப்போஸ் ஸ்லிப் ஆகுது அப்படின்னா இங்கேயும் இந்த இடத்துலையும் நீங்கள் குண்டூசி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக இதில் நம்ம தையல் போடலாம். இங்கேயும் கிளாத் ஈவனாக இருக்கணும், இங்கேயும் கிளாத் ஈவனாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஃபோல்டு பண்ணும்போது எல்லா சைடும் ஒரே அளவாக வச்சு தான் கட்டிங் போடுறோம், ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லாமே. அப்போ நீங்கள் எடுக்கும்போதும் இதே மாதிரி கரெக்டாக வச்சு எடுக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் அது தைச்சு வரும்போது மிஸ் ஆகும். இருந்தாலும் ரொம்ப கிராஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் போடுவோம். அதுக்கப்புறம் இதை நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் ஒரு ஊசி எடை தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை அப்படியே நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த ஊசி எடை தையல் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஃபோல்டிங்குமே நல்லா ஸ்மூத்தாக வரும். இல்லாட்டினா அங்கங்கே தூக்கிட்டு இருக்கும். கரெக்டாக இந்த இடத்த வச்சு இதுவுமே ஸ்ட்ரைட்டாக வரணும், துணி வந்து கிராஸ் ஆகிடக்கூடாது. இப்படி வச்சு இது மேலே நம்ம என்ன அளவுக்கு தையல் வேணுமோ, அதாவது 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு எந்த அகலத்துக்கு தையல் வேணுமோ அந்த தையல் வந்து இது மேலே நம்ம போட்டுக்கலாம். கீழே துணி எந்த துணி லாக் ஆகிடக்கூடாது, தள்ளி போட்டுக்கோங்க.
இப்போ நம்ம தையல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இது ரெண்டையும் அட்டாச் பண்ணுற மாதிரி எட்ஜ் ஸ்டிச் போடலாம். எட்ஜ் ஸ்டிச்னா என்ன, ஓரத்தையல் அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு உங்களால் ஓரமாக சுருக்கம் இல்லாமல் போட முடியுதோ அந்த அளவுக்கு போடுங்க. ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் எல்லாம் நீங்கள் தள்ளி போட்டீங்க அப்படின்னா ஃபினிஷிங் பண்ணும்போது அது வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து அது பிரித்தோம் அப்படின்னா இழுக்கும் போது சுருக்கம் எல்லா இடத்துலையுமே வரும். அது எந்த ஒரு விஷயமே நம்ம தையல் போட்டு பிரித்தோம் அப்படின்னாவே அது நல்லா இருக்காது. அதனால மேக்சிமம் ரொம்ப கவனமாக நம்ம எங்கெங்க என்ன தையல் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் ஓரத்தையல் போட்டுக்கலாம். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் துணியை வந்து நல்லா நீவி விட்டுக்கோங்க. இந்த சென்டரில் வர ஃபோல்டிங் உங்களுக்கு நேராக வந்துச்சுனாவே நீங்கள் தைக்கிறது கரெக்டாக இருக்குன்னு தான் அர்த்தம். 2 ஃபோல்டிங்கும் மிஸ் ஆச்சு அப்படின்னா ஏதோ இடத்துல துணியை வந்து நகர்ந்துருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அதனால அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இங்கிருந்தே நம்ம ரவுண்ட் பண்ணி கொண்டு வரனால ஏதாவது மிஸ்டேக் ஆயிருந்துச்சுன்னா இந்த இடத்துல தான் வந்து துணி வந்து சுருங்கும். அதனால நீங்க அங்க இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து வரும்போது கரெக்டா கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து வராது. இப்போ இதுல நம்ம சுத்தி தையல் போட்டாச்சு. ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ஓரமா போட்டிருக்கோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் எக்ஸஸா இருக்க கிளாத்தை வந்து நம்ம வெட்டிடுவோம். அதே மாதிரி இந்த நாட்சஸ் போட்டுக்கோங்க. இந்த எக்ஸஸா இருக்க கிளாத் அது கட் பண்ணும்போது தான் நிறைய பேருக்கு பொறுமையே இருக்கிறது இல்லை. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றா அதிகமாக கட் பண்ணிடுவாங்க, இல்லாட்டினா இந்த லைனிங்கோட சேர்த்து கட் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த நெக்கினுடைய ஃபினிஷிங் வந்து ஒரு சைடு இருக்கிற மாதிரி இன்னொரு சைடு வராது. அதனால முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக கட் பண்ணும்போது பொறுமையாக வந்து நம்ம அந்த எட்ஜோட கரெக்டாக பார்த்து கட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஷோல்டர் பகுதியில் கட் பண்ணும்போதும் கரெக்டாக லைனிங் மட்டும்தான் இருக்கணும், எக்ஸஸாக கிளாத் இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கட் பண்ண அந்த லைனிங் வந்து அதே அளவுக்கு உங்களுக்கு மெயின் கிளாத்துமே கிடைக்கும். இல்லாட்டினா மெயின் கிளாத் ஒரு அளவில் கிடைக்கும் போது அந்த ஃபினிஷிங் வந்து மாறும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைனிங் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இதில் இந்த ஷேப் இருக்கும்போது நம்ம இங்கே டாட் பிடிச்சோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வரும். அதனால தான் மெயினாக இந்த டாட் வந்து நம்ம பேக்கில் வந்து போடுறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட மிட் பாயிண்ட் எதுன்னு பார்த்துட்டு இது மடிக்கும் போதும் உங்களுக்கு கரெக்டாக வரணும். இந்த ஃபோல்டிங்கு, இந்த அளவு, இந்த நாச்சு, இந்த மடிப்பு, இந்த சென்டர் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரணும். இப்போ இதோட மிட் பாயிண்ட் எதுன்னு பார்த்துட்டு இதில் நம்ம வந்து நாச் போடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு வருது. அப்போ இதில் 4 இன்ச்சுக்கு நம்ம ஊசியில் மார்க் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு 3.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுக்கலாம். இதுதான் நமக்கு
இப்போ டாட் பாயிண்ட் எந்த இடத்துல டாட் பிடிக்கணும் அப்படிங்கறதுக்கான நீடில் மார்க் போட்டிருக்கோம். இது படி பிடிச்சிங்க அப்படின்னா ரைட் சைடு ராங் சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே உங்களால் ஈவனாக கரெக்டாக டாட் பிடிக்க முடியும். இப்போ இந்த நீடில் மார்க் ரெண்டையுமே நான் ஃபோல்டு பண்ணிட்டேன். இங்கே கீழேயும் கரெக்டாக ஈவனாக வச்சுருக்கேன். பேக் ஸ்டிச் போட்டுட்டேன். கரெக்டாக அந்த ஹோல் எங்கே இருக்கோ அது வரைக்கும் இப்படி ஷார்ப்பாக கொண்டு வந்து நிறுத்திக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் டாட்டினுடைய அளவு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். பிசுறும் கையோட கை வெட்டிருங்க, இல்லாட்டினா அங்கங்க எல்லா இடத்துலையுமே பிசுறு இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாட் பிடிச்சாச்சு. இப்போ இதுக்கு இடுப்பு சுற்றளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு 7.25 இன்ச்சு வந்து நமக்கு இடுப்பினுடைய சுற்றளவு. அந்த 7.25 எங்க வருதோ அங்க வந்து நம்ம நீடில்ல மார்க் போட்டுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு இடுப்பு சுற்றளவு இதுதான். இதுல வச்சு நம்ம தையல் போடும்போது நம்ம இடுப்பு சுற்றளவு கரெக்டா வந்துடும். சப்போஸ் முன்ன பின்ன வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இது வந்து பேக் போர்ஷன் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது வந்து பிரின்சஸ் கட்டு. பிரின்சஸ் கட்ல ஃப்ரண்ட் போர்ஷன். இது வந்து ஃப்ரண்ட்டும் டீப் நெக் தான், பேக்கும் டீப் நெக் தான். சைடு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த மாதிரி நம்ம ரெண்டு சைடு கிளாத் விட்டு வெட்டும் போது கொஞ்சம் கிராஸ் பண்ணி தான் வெட்டுவோம். நிறைய பேருக்கு டவுட் வந்துட்டு பிரின்சஸ் கட் வந்து ஸ்ட்ரெயிட் கட்ல வருமா இல்லது கிராஸ் கட்ல வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் சைடு மட்டும் கப் ஷேப்புக்கு டாட்டுக்கு வந்து ஸ்பேஸ் விட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அது ஒன் சைடா கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரெண்டு சைடும் வந்து கப் ஷேப் வந்து கரெக்டான ஒரு ஃபிட்டிங்ல வரணும் அப்படிங்கும் போது இல்ல ஹெவி பஸ்டா இருக்கிறவங்களுக்கு அந்த இது வந்து கரெக்டான ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ரெண்டு சைடுமே கிளாத் கொடுத்து இதை வந்து கட் பண்ணுவோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா லைட்டா நம்ம கிராஸ் பண்ணி போடுற மாதிரி தான் வரும். அப்ப கிராஸ் கட்டிங்ல தான் நம்ம வந்து இது வரும். அதுக்காக ஃபுல் கிராஸ் வராது, சும்மா லைட்டா கிராஸ் வரும். அதே மாதிரி நீங்க மெயின் கிளாத்தும் போட்டு நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா தான் அந்த போடும்போது ரெண்டினுடைய இழுக்கிற தன்மையும் ஒரே பக்கம் வரும். இல்லாட்டினா ஒன்னொன்னு ஆப்போசிட்ல வந்துச்சு அப்படின்னா நமக்கு ரெண்டு துணியும் ஒன்னோட ஒன்று மேட்ச் ஆகாது, லூஸ் வரும். அதனால அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம சைட் போர்ஷன் வந்து இது வந்து நம்ம அடிச்சு திருப்புற ஒர்க் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதனால ராங் சைடு அதுக்கு மேல நான் அப்படியே இதை பிளேஸ் பண்றேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு இதெல்லாம் கட்டிங்லயே நம்ம அப்படி போட்டிருக்கிறனால உங்களுக்கு மேக்சிமம் வந்து மிஸ் ஆகாது. ரைட் சைடு ராங் சைடு எல்லாமே கரெக்டா வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம இதுல அட்டாச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்த பீஸ் இதுல எக்ஸஸா இருக்க கிளாத் எல்லாம் வெட்டிடலாம். இந்த நாட்ச் வந்து மறக்காம போட்டுருங்க. அதே மாதிரி இந்த நாச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. நாச்சஸ் வந்து ரொம்ப முக்கியம். அப்பதான் ரெண்டு சைடும் நமக்கு கரெக்டான ஒரு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து நமக்கு தெரியும். அது இல்லாட்டி அப்படின்னா மறுபடியும் நம்ம மெஷர் பண்ணி மார்க் பண்ணணும். அப்பதான் வந்து அது மறுபடியும் நம்ம ஃபினிஷிங்கா கொண்டு வர முடியும். இப்போ அதே மாதிரி இது ஃப்ரண்ட் போர்ஷன். கரெக்டாக இதை பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிட்டு தையல் போட்டுக்கலாம்.
இந்த சின்ன சின்ன வளைவுகளை கூட நம்ம கரெக்டா எட்ஜ் ஸ்டிச் போட்டு தான் இது பண்ணணும். இதை ஸ்ட்ரைட்டா போட்டு ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா கரெக்டான அந்த கப் ஷேப் வரணுங்கிறதுக்காக தான் இந்த கர்வ் கொடுத்துருக்கோம். அதனால அதையும் கரெக்டா பார்த்து தான் நீங்க கட் பண்ணணும். இப்போ இதுல எக்ஸஸா இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடலாம். கரெக்டா அந்த ஷேப் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதுல வந்து நமக்கு எந்த இடத்துலையுமே நாச்சஸ் கிடையாது. இப்போ நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன். இப்போ இதை வந்து நம்ம இதோட வச்சு இங்கே ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இந்த வளைவெல்லாம் கரெக்டாக பர்டிகுலராக அந்த என்ன அளவு கொண்டு வரமோ அதே அளவு வச்சு தான் கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம கரெக்டாக இதை அந்த ஷேப்பில் வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு நம்ம ரைட் சைடு வந்து ஈஸியாக வச்சு தைச்சிருவோம். லெஃப்ட் சைடு தைக்கும் போது அந்த கை பழக்கம் வந்து நமக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் வராது. அப்போ இந்த கப் ஷேப்னுடைய பாயிண்ட் கொஞ்சம் மாறிச்சு அப்படின்னா கூட ஒரு கப் ஷேப் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தா கொஞ்சம் அமர்ந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அதனால அந்த மிஸ்டேக் எல்லாம் வராமல் கரெக்டான அந்த லூஸ் கொடுத்து நம்ம தைச்சோம் அப்படின்னா தான் அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். இப்போ இதை வந்து இதில் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன அளவுக்கு கிளாத் நீங்கள் கொடுக்குறீங்களோ, அதாவது நம்ம மேக்ஸிமம் 1/2 இன்ச்சு தான் இங்கே மெஷர்மெண்ட் கொடுக்குறோம். அப்போ இங்கே வரும்போது கூட கொஞ்சம் சேர்த்து கொடுத்துக்கலாம். ஆனால் இங்கே வந்து நம்ம மேக்ஸிமம் 1/2 இன்ச்சை விட கொஞ்சம் தான் கம்மி பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அந்த இடம் லூஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சை விட கொஞ்சம் சேர்த்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை கையில் இப்படி பிடிச்சிட்டு இந்த கரையிலேயே இதை கொண்டு வந்து அப்படியே அட்டாச் பண்ணிக்கோங்க. அந்த ஷேப் வரும்போது நீங்க நீடில வந்து லிஃப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கரெக்டா அந்த ஷேப்புக்கே கொண்டு வாங்க. இதுல வந்து நீங்க கீழே கொண்டு வரும்போது 1/2 இன்ச்சு கொண்டு வந்துட்டாலும் பிரச்சனை இல்லை. இதுல வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கரெக்டாக 2 சைடும் ஒரே அளவாக வச்சு நம்ம தையல் போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம ஆம்ஹோல் சைடு இப்படி தள்ளி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அதில் மேலே படிமான தையல் போட்டுக்கலாம். இது மேலே ஓவர்லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு இப்போ இதை நம்ம கீழே வச்சுட்டு இதை மேலே கொண்டு வருவோம். அப்போ வந்து அதே மாதிரி தான் நம்ம கரெக்ட் பண்ணி தையல் போடணும். அதுக்காக கீழே இருந்து மேலே கொண்டு வந்துடக்கூடாது. மேலே இருந்து மட்டும்தான் கீழே வரணும். கரெக்டா அந்த அளவு மேலேயே வச்சுட்டே கொண்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா போதும். டர்ன் பண்ற இடத்துல நீங்க லைட்டா லிஃப்ட் பண்ணிட்டு சுருக்கம் வரக்கூடாது. கீழே வரும்போது ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே நீங்க கொண்டு வந்துடலாம். இதுலயும் அடுத்த ஸ்டிச் போட்டுக்கலாம். இதையும் நம்ம திருப்பிட்டு எல்லாமே நம்ம ஆம்ஹோல் சைடு தான் இதை தள்ளி விடணும். இது மேல வந்து ஊசியிட தையல், அதாவது படிமான தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் உங்களுக்கு கப் ஷேப் வந்து கரெக்டாக ஒரே மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு சில டாட் வேணும் அப்படின்னா இங்கே நீங்கள் பிடிச்சிக்கலாம். தேவையில்லை அப்படின்னா இதை அப்படியே விட்டுறலாம். இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கரெக்டாக ஈவனாக வச்சு இந்த நாச்சு இங்கே இருக்குது, இந்த நாச்சை வந்து போட்டுக்கோங்க. இந்த 2 நாச்சையும் கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. இதையே வந்து
இந்த பேக்கில் வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அளவு வருது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு 1.5 இன்ச் உள்ளே போகும்போது கொஞ்சம் தள்ளி வரும். அப்போ வந்து இந்த 2 ஹைட்டும் நமக்கு கரெக்டாக வரும். ஏன்னா இந்த இடத்துல நாச் போட்டிருக்கோம், இதை அடித்து திருப்பிடுவோம். இந்த நாச்சும் நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரணும். அப்போ இந்த நாச் இங்கே போட்டிருக்க இடத்துல நம்ம தையல் போட்டுக்கலாம், பீஸ் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது இங்கே வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இந்த நாச் வந்து இதில் வரணும். ஏன்னா கிராஸ் பீஸ் அப்படிங்கும்போது எக்ஸ்பெண்ட் ஆகும். அதனால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதில் பீஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனும் நமக்கு ஸ்ட்ரைட்டாக வரணும். இதுலேயும் ஒன்றும் ஏற்றி தாத்தியும் வந்துடக்கூடாது. அதனால் இதையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. நெக் பீஸையும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு நாச் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த நாச் போட்டிங்கன்னா தான் 2 அளவும் ஒரே அளவாக இருக்கும். நீங்கள் ஓப்பன் பீஸ் வைக்கும்போது கரெக்ட் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா பிசிறு இருந்தால் கட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் ஈவனாக வரணும். சப்போஸ் நம்ம கையினுடைய பழக்கத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன தைச்சா கொஞ்சம் ஏற்றி வரலாம். அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம பேக் ஆர்ம் ஹோலில் வச்சு ஜாயின் போட்டுக்கலாம். அதே ஷோல்டர் அளவு பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சு தான். பேக் ஸ்டிச் போட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. ரெண்டாவது ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதுக்கு பேக் ஸ்டிச் போடாம கூட நீங்க போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம பேக் சைடில் தள்ளி விட்டுறணும். அதே மாதிரி இதுவும் நம்ம பேக் சைடில் தள்ளி விட்டுறணும். அப்போதான் இந்த இடம் நமக்கு ஒரே ஸ்ட்ரைட்டாக வரும். இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதை ஓவர்லாக் போட்டுட்டு படிமான தையல் எப்படி போடுறது, அதுக்கப்புறம் நெக் பீஸ் எப்படி நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் கற்றுக்கிட்டதை உடனே நீங்கள் செஞ்சும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது அதில் சில நுணுக்கங்கள் உங்களுக்கு புரியும் போது அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.